மதிப்புமிக்க தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. இது தனுசு ராசியில் பிறந்தவர்களின் நிஜமான உண்மை. வெளியில எல்லாருக்கும் நீங்க சிரிச்ச முகம் காட்டினாலும் உள்ளுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள், எத்தனை கேள்விகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தது. அதை யாரும் முழுசா பார்க்கல. ஆமாம், தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நேர்மையோடு அணுகிறவர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள், நம்பிக்கையை எளிதில் இழக்காதவர்கள். ஆனா அந்த நம்பிக்கை தான் பல வருடங்களா உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள உடைத்திருக்குது. ஒரு வருடம் சரியாகும்னு நினைச்சீங்க, அடுத்த வருடம் இன்னும் கஷ்டம் வந்தது. இதுதான் கடைசி சோதனைன்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நிற்கவே இல்லை. வேலை விஷயத்துல நிலையற்ற நிலை, பண விஷயத்துல வரவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஓட்டம், அன்பு விஷயத்துல உண்மையா கொடுத்த மனசுக்கு மதிப்பு கிடைக்காத தருணங்கள், குடும்பம் உறவுகள் எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைச்சாலும் உங்க மனசு மட்டும் சும்மா இருக்க விடாத சூழ்நிலை. நீங்க யார்கிட்டையும் உங்க பிரச்சனைய சத்தமா சொல்லல, என்னால சமாளிக்க முடியும்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நடந்து வந்தீங்க. ஆனா அந்த சமாளிப்பு உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய சுமையா மாறியது. பல தடவை உங்க மனசு கேட்டிருக்கும், நான் தவறு செய்தேனா? நான் நல்ல மனசா இருந்ததுதான் என்ன தவறா? என் வாழ்க்கை எப்ப நிம்மதியா மாறும்? இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் இதுவரை கிடைக்கல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை தடுத்தது உங்கள் திறன் இல்லை, உங்கள் உழைப்பு இல்லை, உங்கள் மனம் இல்லை, காலம், சூழ்நிலை, கிரகநிலை இவைதான் உங்களை ஒரு இடத்துல நீண்ட நாட்களா நிறுத்தி வைத்தது. தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள வலி இருந்தாலும் வெளியில அதை காட்ட மாட்டீங்க. நீங்க உடைஞ்சாலும் மற்றவங்களை உடைக்க மாட்டீங்க. உங்க கஷ்டத்தை உங்க தோளிலேயே சுமப்பீங்க. அதனாலதான் இப்ப உங்களை பலர் எப்போதும் சரின்னு நினைச்சாங்க. உங்க அமைதியை பலவீனமா எடுத்துக்கிட்டாங்க, உங்க பொறுமையை எளிதா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இப்போ 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாது. இதுவரை நீங்க தாங்கியது எதற்காக? ஏன் அந்த தேமதம், ஏன் அந்த தடைகள், ஏன் அந்த மன அழுத்தம்? எல்லாத்துக்கும் இந்த வருடம் மெதுவா பதில் தர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி இத்தனை வருஷம் போனது? உங்களை உண்மையிலேயே எது தடுத்தது? 2026 எந்த விஷயம் உங்களை முன்னே நகர வைக்கும்? எதுல கவனம் வைக்கணும், எதுல வைக்க கூடாது? எந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரணும்? எந்த முடிவு உங்க வாழ்க்கையை திருப்பும்? இதையெல்லாம் ஜாதகமாக மட்டுமில்லாமல் உங்க வாழ்க்கை உண்மையோட ஒவ்வொன்னா சொல்ல போறேன். இது பெரிய வாக்குறுதி இல்ல, போலியான நம்பிக்கை இல்ல, நிஜம், தெளிவு, உண்மை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அடக்காதீங்க. நான் சொல்ல போறது உங்களை பற்றிதான், உங்க வாழ்க்கையை பற்றிதான். தனுசு ராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் ஒரு கட்டத்துக்குள் அடங்கிய பிரச்சனை இல்லை. அது ஒரு நாள் வருத்தம் இல்லை, ஒரு சம்பவத்தால் வந்த வலி இல்லை. அது பல வருடங்களாக மெதுவாக சேர்ந்து உள்ளுக்குள்ள அடுக்கடுக்காக படிந்து இன்னைக்கு ஒரு பெரிய சுமையா மாறிய உண்மை. வெளியில நீங்கள் சிரிச்ச முகத்தோட, பேசுற வார்த்தைகளோட, நல்ல மனசோட இருந்தாலும் உள்ளுக்குள்ள எத்தனை தடவைகள் உடைஞ்சீங்க, எத்தனை தடவைகள் நம்பிக்கை இழந்தீங்க, எத்தனை தடவைகள் என்ன வாழ்க்கை இதுன்னு நினைச்சீங்க. அதை யாரும் முழுசா பார்த்ததே இல்லை. இது கிரக நிலை மட்டும் கிடையாது. இது உங்கள் குணம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் நேர்மை, உங்கள் மறைத்த வலி எல்லாம் சேர்ந்து உருவான உண்மை. ஒன்று, எல்லாமே சரியாகிடும் என்ற நம்பிக்கை உங்களை மெதுவாக சோர வைத்தது. தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் நம்பிக்கை. எவ்வளவு மோசமான நிலை வந்தாலும் சரியாகிடும், கடவுள் பார்த்துக்குவார், நாளைக்கு நல்லது நடக்கும் இன்னும் நம்புவீங்க.
இந்த நம்பிக்கை தான் உங்களை நிறைய தடவை முன்னாடி நிறுத்தியது. ஆனா அதே நம்பிக்கையால தான் நீங்க தவறான மனிதர்களை விட்டு போகாம இருந்தீங்க. வலிக்கிற இடத்திலேயே தங்கினீங்க. நேரம் கடந்து போனதும் கூட இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்னு நினைச்சீங்க. வாழ்க்கை அந்த நம்பிக்கையை பல தடவைகள் சோதித்தது. ஆனா நீங்க அதை விடவே இல்லை. 2 நல்ல மனசு உலகத்துக்கு சுலபம், உங்களுக்கு சுமை. தனுசு ராசிக்காரர்கள் உண்மையா நல்ல மனசு உள்ளவர்கள். யாரையும் திட்ட மாட்டீங்க, பழி வாங்க நினைக்க மாட்டீங்க, கெட்ட எண்ணம் வைக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என்ற மனநிலை உங்களுக்குள்ள இயல்பா இருக்கும். ஆனா உலகம் நல்ல மனச பலவீனமா எடுத்துக்கிட்டது, அதை பயன்படுத்திக்கிட்டது. உங்க நேர்மைய உங்களுக்கே எதிரா திருப்பியது. நீங்க யாரையும் காயப்படுத்தல, ஆனா அதே நீங்க தான் அதிகமா காயப்பட்டீங்க. 3 மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்த பழக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உங்க பிரச்சனைய யாரிடையும் சும்மா சொல்ல மாட்டீங்க. பார்க்கிறவங்க சிரமப்படுவாங்க. தேவையில்லாத கவலை கொடுக்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்குவேன் நினைச்சு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க. அழுதாலும் தனியா, உடைந்தாலும் அமைதியா, சோர்ந்தாலும் வெளியில காட்டாம. இந்த பழக்கம் தான் உங்களை உள்ளுக்குள்ள சுமையா மாத்தியது. யாருக்குமே தெரியாம நீங்க தனியா போராடினீங்க. 4 உண்மையா நேசிச்சதால வந்த வலி. தனுசு ராசிக்காரர்கள் அன்ப விளையாட்டா எடுக்க மாட்டீங்க. நீங்க யாரையாவது நேசிச்சீங்கன்னா முழு மனசோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையா கொடுப்பீங்க. ஆனா அதற்கு பதிலா உங்களுக்கு கிடைத்தது அலட்சியம், புரிதல் இல்லாமை, துரோகம் அல்லது அமைதியான விலகல். நான் இவ்வளவு கொடுத்தேனே என்ற எண்ணம் உங்களை ரொம்ப நாட்கள் வலிக்க வச்சிருக்கும். 5 பொறுப்புணர்வு முன்னேற விடாத சங்கிலி. தனுசு ராசிக்காரர்கள் பொறுப்பை மனசோட எடுத்துக்குவீங்க. குடும்ப பொறுப்பு, வேலை பொறுப்பு, உறவுகள், மற்றவர்களின் வாழ்க்கை கூட. இது நான் பார்த்துக்கணும் என்ற எண்ணம் உங்களை ஒரே இடத்தில் கட்டி போட்டது. நீங்க முன்னேற வேண்டிய நேரத்துல நின்றுட்டீங்க, விட்டு போக வேண்டிய இடத்துல தங்கிட்டீங்க. 6 எல்லாமே மனசுல ஆழமா பதியும் தன்மை. தனுசு ராசிக்காரர்கள் சில விஷயங்களை சும்மா விட்டுட முடியாது. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அவமதிப்பு, ஒரு ஏமாற்றம், அதெல்லாம் உங்களுக்குள்ள நாட்கள், மாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில நீங்க சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த நினைவு அமைதியா வலிச்சுக்கிட்டே இருக்கும். 7 என்னை யாரும் புரிஞ்சுக்கல் என்ற தனிமை. தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலி. நான் நல்லதா தான் நினைக்கிறேன், நான் தவறு செய்யல், ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்கல. உங்க அமைதிய அலட்சியமா நினைச்சாங்க, உங்க பொறுமைய சுலபமா எடுத்துக்கிட்டாங்க. உங்களை எல்லாம் சரியா இருக்கிறவர்னு நினைச்சு உங்க வலிய யாரும் கவனிக்கல. 8 அப்படின்னா ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஒரே காரணம், உங்க முயற்சி குறையல, உங்க மனசு பொய்யில்லை, உங்கள் அன்பு தவறில்லை, ஆனா உங்கள் நேரம் தாமதமாக இருந்தது. காலம் உங்களை சோதிக்க வேண்டிய அளவுக்கு சோதிச்சது. 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கான உள்மாற்றம் தொடங்கும் வருடம். 2026 உங்களுக்கு வெளிப்படையான அதிர்ஷ்டம் மட்டும் தராது, உள் தெளிவு தரும், மன சுமை குறைக்கும், தவறான மனிதர்களை விலக்கிவிடும், உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்களை சேர்க்கும், திசை தெளிவு கொடுக்கும், நான் யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கும். இதுவரைக்கும் உங்களை சுமையாயிருந்த எல்லாமே 2026 உங்களுக்கு வலிமையா மாறும். இது ஒரு ஜாதக வசனம் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையின் நீண்ட நாட்கள் சொல்லப்படாத உண்மை. நீங்கள் உடைந்தது வீணில்லை, நீங்கள் தாங்கியது அர்த்தமில்லாதது இல்லை. உங்களை உருவாக்கத்தான் அந்த காலம் உங்களை இவ்வளவு காலம் தடுத்தது. தனுசு ராசி 2026 முழு கிரக பலன். உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் கிரக இயக்கங்கள். தனுசு ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு கொட்ட போகுதுன்னு சொல்ல வரல. ஆனா உங்களை தடுத்து நின்ற சக்திகள் விலகும், உங்களை குழப்பிய கிரக இயக்கங்கள் தெளிவாகும், உங்களுக்கே தெரியாம கட்டப்பட்ட சங்கிலிகள் உடையும் அப்படின்னு சொல்ல வருது. இந்த வருடம் கிரகங்கள் உங்களை தூக்கி விடாது, நீங்க நடக்க வழி கிளியர் பண்ணும். குரு அதிபதி கிரகம், வாழ்க்கை திசை திருப்பும் சக்தி. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். 2026 குரு உங்களை வெளிப்படையா உயர்த்துவதற்கு முன்
உள்ளார்ந்த மாற்றத்தை கட்டாயம் செய்வார். குரு 2026 தருவது தவறான நம்பிக்கைகள் உடைதல், இதுதான் சரி என்று உள்ளுணர்வு, வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவு, தேவையில்லாத சுமைகள் விலகுதல். குறிப்பாக பல வருடங்களா நான் எங்க போறேன், என்னதான் என் வாழ்க்கை என்று குழம்பின மனசுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். குரு 2026 உங்களை சத்தமா உயர்த்த மாட்டார், உங்களை சரியான பாதைக்கு திருப்புவார். சனி தாமதம் குறையும், ஆனால் பொறுப்பு அதிகரிக்கும். சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களா கடினமான பாடம் எடுத்த கிரகம். 2026 சனி சொல்லும் செய்தி, இப்போ நீங்க தாங்கியதுக்கு இனி வாழ்க்கை மதிப்பு தரும். சனி 2026 என்ன செய்வார்? தேவையில்லாத போராட்டம் குறையும், உழைப்புக்கு பலன் வர ஆரம்பிக்கும், பொறுப்புகள் தெளிவாகும், வாழ்க்கை மெதுவா நிலை பெறும். ஆனா ஒன்று மட்டும், சனி சோம்பேறித்தனத்தை மன்னிக்க மாட்டார், பொறுப்பில்லாத முடிவை கடுமையா தடுக்குவார். 2026 நீங்க ஒழுங்கா நடந்தா சனி உங்களுக்கு பக்கபலமாக மாறுவார். புதன் மனக்குழப்பம் குறையும், முடிவு சக்தி கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதிக யோசிப்பு, முடிவு எடுக்க தாமதம், மனசு ஒரு பக்கம், செயல் இன்னொரு பக்கம். 2026 புதன் கிரகம் இந்த குழப்பத்தை மெதுவா களைப்பார். புதன் தரும் மாற்றங்கள், தெளிவான சிந்தனை, சரியான நேரத்தில் சரியான முடிவு, பேச்சில் நம்பிக்கை, வேலை பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். குறிப்பா வேலை, கல்வி, ஒப்பந்தம், முக்கிய முடிவுகளில் 2026 உங்கள் சொல் வலிமை அதிகரிக்கும். சுக்கிரன் அன்பும் நிம்மதியும் சீராகும். தனுசு ராசிக்காரர்கள் அன்பில் ரொம்ப கொடுப்பவர்கள், ஆனா அதே அளவுக்கு காயமும் வாங்கியவர்கள். 2026 சுக்கிரன் உங்களை அன்பில் பாடம் கற்ற மனிதராக மாற்றுவார். சுக்கிரன் தரும் பலன், தவறான உறவுகள் விலகும், உண்மையான அன்பு அருகில் வரும், மன நிம்மதி கூடும், குடும்ப உறவுகள் மென்மையாகும். 2026 எல்லாரையும் காப்பாற்றணும் என்ற மனநிலை குறையும், என்ன மதிக்கிறவங்க மட்டும் போதும் என்ற தெளிவு வரும். செவ்வாய் செயல் சக்தி திரும்ப வரும். பல வருடங்களா நீங்க சோர்வோடு இருந்திருப்பீங்க, என்ன செய்தாலும் பயனில்லை என்ற மனநிலை வந்திருக்கும். 2026 செவ்வாய் உள்ளுக்குள்ள உறங்கிய தைரியத்தை எழுப்புவார். செவ்வாய் தருவது துணிச்சல், முடிவு எடுக்கிற வேகம், எதிர்ப்பை சமாளிக்கும் சக்தி, தன்னம்பிக்கை. ஆனா கோபத்தில் முடிவு எடுத்தா செவ்வாய் அதற்கு பலன் தர மாட்டார். அமைதியா திட்டமா செயல்பட்டா அவர் முழு ஆதரவு தருவார். ராகு கேது வாழ்க்கை சுத்திகரிப்பு. 2026 ராகு கேது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய வேலையை செய்ய போகுது. தேவையில்லாத ஆசைகள் நீக்கம், போலி மனிதர்கள் விலகல், உண்மையான நோக்கம் வெளிப்பாடு. இதன் விளைவு சில பிரிவுகள், சில திடீர் முடிவுகள், சில உண்மைகள் முகத்தில் அறையும். ஆனா இதெல்லாம் இந்த உங்களை கீழே இழுக்க இல்ல, உங்களை லேசாக்க, சரியான பாதைக்கு நகர்த்த. 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரக செய்தி, உங்களை கட்டி போட்ட எல்லா கிரக சங்கிலியும் மெதுவா கழற்றப்படும். ஆனா நடக்க வேண்டியது நீங்க தான். 2026 உங்களுக்கு சும்மா நல்ல வருடம் அல்ல, இது உங்களை சரி செய்யும் வருடம், உங்களை புரிய வைக்கும் வருடம், வாழ்க்கையை நேர்த்தியா கட்டும் வருடம். கிரகங்கள் உங்களோட பக்கம்தான், ஆனா அதிசயம் எதிர்பார்த்து நிக்காதீங்க. முயற்சி செய்தா அந்த கிரகங்களே உங்களை தூக்கும். 2026 தனுசு ராசி மாதமாக மிக நீளமான தெளிவான நிஜமான பலன். ஜனவரி மனசு சத்தம் குறைய ஆரம்பிக்கிற மாதம். 2026 தொடங்கும் போது நீங்க பெரிய நம்பிக்கையோட இருக்க மாட்டீங்க. பார்ப்போம், இதுவும் போகட்டும் என்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். ஆனா இந்த மாதத்துல உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். தேவையில்லாத பயம் குறையும், தினமும் ஒரே விஷயத்தை யோசிச்சு சோர்வது குறையும், தனிமை இனிமையா தோணும், வாழ்க்கையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். வெளியில எதுவும் மாறாத மாதிரி தெரியும், ஆனா உள்ளே அடித்தளம் மாற ஆரம்பிக்கும். பிப்ரவரி மனிதர்கள் தெளிவாக தெரிய வரும். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் யார் எதுக்கு இருக்காங்கன்னு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உங்களை சோர்வாக்குறவர்கள் தானா விலகுவாங்க.
பேசாம இருந்த உறவு ஒன்று சரியாகும். குடும்பத்துல ஒரு சின்ன நிம்மதி. எல்லாருக்கும் ஒத்து போகணும். மைண்ட் செட் குறையும். இந்த மாதம் நீங்க உணருவீங்க. அமைதி காக்கணும்னா எல்லாரையும் காப்பாற்ற தேவையில்லை. மார்ச் உங்களுக்காக முடிவு எடுக்கும் மாதம். பல வருடங்களாக நீங்க யாருக்காகவோ உங்க வாழ்க்கையை நிறுத்தி வச்சிருந்தீங்க. இந்த மாதம் ஒரு முக்கிய முடிவு மனசுக்குள் உறுதியாகும். வேலை அல்லது வாழ்க்கை பாதை தெளிவாகும். பயம் இருந்தாலும் செயலெடுப்பீங்க. இதுதான் எனக்கு சரின்னு உள்ளம் சொல்லும். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் மாதம். ஏப்ரல் வாழ்க்கை மெதுவா ஒழுங்கு பிடிக்கும். இந்த மாதம் எல்லாம் ஒரே நேரத்தில் சரியாகாது. ஆனா பண வரவு சீராக ஆரம்பிக்கும். வேலை விஷயத்தில் நிலைத்த நிலை. குடும்பத்தில் இருந்த பதட்டம் குறையும். மனசு தெளிவு பெறும். நீங்க உங்களையே சொல்லுவீங்க, நான் தோற்றவன் இல்ல, என் நேரம்தான் தாமதமா வந்தது. மே உழைப்புக்கு வெளிப்படையான பலன். இது உங்க நம்பிக்கை திரும்ப வரும் மாதம். சம்பளம் அல்லது வருமானத்தில் நல்ல செய்தி. வேலை மாற்ற முயற்சி வெற்றிக்கு அருகில். வியாபாரத்தில் நல்ல திருப்பம். வீட்டில் மன நிம்மதி. இந்த மாதம் நீங்க உணருவீங்க, நான் செய்த உழைப்பு வீணாகல. ஜூன் உங்கள் குரல் கேட்கப்படும். பல வருடங்களா நீங்க பேசினாலும் யாரும் கேட்காத மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதம் உங்க கருத்துக்கு மதிப்பு. மேலதிகாரி அல்லது முக்கிய மனிதரின் ஆதரவு. முக்கிய முடிவுகளில் பங்கு. தன்னம்பிக்கை உயர்வு. இனி நீங்க பின்னணி மனிதர் இல்லை, முன்னணியில நிற்பீங்க. ஜூலை பெரும் மரியாதையும் வரும். இந்த மாதம் உங்களோட பெயர் மக்களிடையே பேசப்படும். வேலையிடத்தில் அங்கீகாரம். சமூகத்தில் மதிப்பு. உங்களை அலட்சியம் செய்தவர்கள் மௌனம். குடும்பத்தில் பெருமை. நீங்க சத்தமா பேசாமலே உங்கள் வளர்ச்சி பேசும். ஆகஸ்ட் வாழ்க்கை திரும்பும் முக்கிய திருப்பம். இந்த மாதம் ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை நீண்ட காலத்திற்கு மாற்றும். பெரிய வாய்ப்பு. நல்ல பண வரவு. சரியான மனிதர்கள் சந்திப்பு. பழைய மனக்காயம் ஆற ஆரம்பிக்கும். இந்த மாதம்தான் இதுக்குத்தான் எல்லாம் நடந்தது என்று புரிய வைக்கும். செப்டம்பர் மனசு சிரிக்கும் மாதம். இந்த மாதம் உள்ளத்துக்கு ரொம்ப முக்கியம். உறவுகளில் நெருக்கம். அன்பு விஷயத்தில் தெளிவு. குடும்பத்தில் மகிழ்ச்சி. மன அமைதி. பல வருடங்களுக்கு பிறகு உள்ளத்துல உண்மையான சிரிப்பு. அக்டோபர் வாழ்க்கை நிலை பெறும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை ஒரு சமநிலை நிலையை அடையும். வேலை நிலையானது. பண கட்டுப்பாடு. எதிர்கால திட்டம் தெளிவு. மன சமநிலை என்ன ஆகுமோன்னு பயப்படுற மனநிலை குறையும். நவம்பர் உழைப்புக்கு மரியாதை. இந்த மாதம் உங்க கடந்த கஷ்டங்கள் மதிப்பாக மாறும். பெரிய முன்னேற்றம். குடும்பத்தில் பெருமை. உங்களை சந்தேகித்தவர்கள் மௌனம். மன நிறைவு. நீங்க உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க, நான் தாங்கினது சரிதான். டிசம்பர் புதிய தனுசு ராசி. 2026 முடிவில் நீங்க பழைய மனிதர் இல்லை. மன அமைதி. வாழ்க்கை தெளிவு. பணமும் நிம்மதியும். உறவுகளில் சமநிலை. 2026 உங்களை உடைக்கல, உங்களை செதுக்கியது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 சத்தமில்லாமல் வாழ்க்கை சரியாகும் வருடம். தனுசு ராசி 2026 அதிர்ஷ்ட நாட்கள். அதிர்ஷ்ட நிறங்கள். பரிகாரம். அதிர்ஷ்ட நாட்கள் 2026 உங்களுக்கு சக்தி தரும் நாட்கள். தனுசு ராசிக்காரர்களே, 2026 எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்களில் நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட பெரிய மாற்றத்துக்கு விதையாக மாறும். உங்களுக்கு சக்தி தரும் அதிர்ஷ்ட நாட்கள் 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30. இந்த தேதிகளில் புதிய முயற்சி தொடங்கலாம். வேலை வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கலாம். நேர்மறை பேச்சு, ஒப்பந்தம், விண்ணப்பம் செய்யலாம். மனசுல நீண்ட நாளா வைத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். முக்கிய மனிதர்களிடம் பேசலாம். இந்த நாட்கள் இப்போ வேண்டாம், பின்னாடி பார்ப்போம் என்று தயங்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு துணிச்சலா எடுத்த முடிவுகள் தான் 2026 பலன் தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் 2026 முழுவதும் உங்களுக்கு வலுதரும் நிறங்கள். நிறங்கள் என்பது அழகு மட்டுமல்ல, அது மனநிலை, தன்னம்பிக்கை, செயல்பாடு அனைத்தையும் பாதிக்கும். 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நிறங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருக்கும்.
மஞ்சள் மிக முக்கியமான நிறம். குரு கிரகத்தின் சக்தியை உயர்த்தும், நம்பிக்கை, தெளிவு, வளர்ச்சி தரும். வேலை, கல்வி, ஆன்மீகம் எல்லாத்திலும் உதவும். மனசுல இருந்த பயம் மெதுவா குறையும். மஞ்சள் நிறத்தை உடை, துண்டு, புத்தகம், வேலை பொருட்கள் இவற்றில சேர்த்துக்கிட்டா நல்லது. ஆழமான நீலம் மன அழுத்தத்தை குறைக்கும், யோசனை தெளிவாக்கும், முடிவு எடுக்கும் சக்தியை உயர்த்தும், கோபத்தை கட்டுப்படுத்தும். முக்கிய நாட்களில் இந்த நிறம் பயன்படுத்தினா மனசு சமநிலையாயிருக்கும். மண் நிறம் பழுப்பு நிலைத்தன்மை தரும், நான் தரையில் நின்று இருக்கேன் என்ற உணர்வு தரும். பண விஷயத்தில் கவனம் கூட்டும். அதிகமாக யோசித்து சோர்வாக இருக்கும் பொழுது இந்த நிறம் மனசை நிலைநாட்டும். வெள்ளை மன அமைதி, குடும்பத்தில் சமநிலை, உள்ளார்ந்த தெளிவு. வெள்ளை நிறம் உங்களுக்கு சுத்தமான ஆரம்பத்தை குறிக்கும். பரிகாரம் பெரிய செலவு இல்லாத, உண்மையிலேயே வேலை செய்யும் வழிகள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பரிகாரம் தேவையில்லை. உங்கள் மனசே உங்களுக்கு பெரிய சக்தி. 2026 இந்த சின்ன சின்ன பழக்கங்களே உங்க வாழ்க்கையை நேர்த்தியா மாற்றும். 1. குரு கிரக பரிகாரம். நன்றி உணர்வு. தனுசு ராசியின் அதிபதி குரு. 2026 குரு உங்களை உயர்த்தும். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நன்றி சொல்ல பழகணும். தினமும் இரவு நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு மனசுல நன்றி சொல்லுங்க. இதனால் மனசு லேசாகும், கோபம் குறையும், நல்ல வாய்ப்புகள் தானா வரும். 2. வியாழக்கிழமை எளிய வழிபாடு. வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அல்லது துணி, ஒரு பழம் அல்லது இனிப்பு, மனசுல நல்ல எண்ணம், இதெல்லாம் போதும். பெரிய மந்திரம் தேவையில்லை. எனக்கு சரியான வழிகாட்டுங்கள் என்று மனசுல சொல்லுங்க. 3. காலை 5 முதல் 10 நிமிடம் தனிமை. தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை, மனம் எப்பவும் எங்கோ ஓடிக்கிட்டே இருக்கும். 2026 தினமும் 5 முதல் 10 நிமிஷம். கைபேசி இல்ல, யாரையும் நினைக்காம மூச்ச கவனிச்சு அமைதியா இருங்க. இதுதான் உங்க மிகப்பெரிய பரிகாரம். 4. கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. 2026 கோபம் வந்த நாளில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு நாள் காத்திருங்க. அந்த ஒரு நாள் பல வருட தவறை தடுக்கலாம். ரகசிய வெற்றி பாதை. 2026 தனுசு ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய உண்மை. இந்த உண்மையை யாரும் சத்தமா சொல்ல மாட்டாங்க. உண்மை 2026 உங்களை உயர்த்தப் போவது அதிர்ஷ்டம் இல்லை, உங்கள் மனநிலையே. எல்லாமே நடக்கும், ஆனா நீங்க முயற்சி செய்தால் மட்டும். பல பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு பணம் வரும், அவ்வளவு உயர்வு வரும். அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்காதீங்க. சில நேரங்கள் நமக்கே தெரியாம நாம சில தவறுகள் செய்வோம். அதை கண்டுபிடிங்க, அதை நிறுத்துங்க, அப்புறம் கவனம் செலுத்துங்க. அதுக்கு பிறகு நல்லதுதான் நடக்கும். 2026 உங்களுக்கான ஆண்டு. நல்ல மனநிலை வச்சு வாழ்க்கையை முன்னே கொண்டு போங்க. சோர்ந்து போகாதீங்க. கடவுள் துணையும் இருக்கு. கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக நகருது. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை உங்களை கைவிடாது. தனுசு ராசிக்காரர்களே, ஜோதிடம் உங்களுக்கு பல நல்ல வழிகளை காட்டும். ஆனா அதை பார்த்து ஏதோ பெரிய அதிசயம் நடக்க போகுது என்று நினைச்சுக்கிட்டு சும்மா உட்கார வேண்டிய விஷயம் இது இல்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ்வளவு கோடி வரும், இந்த வருஷம் பணம் கொட்ட போகுது, ஒரே நாள்ல வாழ்க்கை மாறிடும். இதையெல்லாம் கேட்டு மனம் ஏமாற வேண்டாம். நான் இங்க சொல்றது உண்மை. எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் மறுக்கல. ஆனா அது நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தேவை, உங்கள் முயற்சி. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவா நம்பிக்கையோட இருப்பீங்க. அது உங்க பெரிய பலம். ஆனா சில நேரம் அதே நம்பிக்கை உங்களை சோம்பேறியாக்கிடும். சரி, நேரம் வரும்போது நடக்கும், கிரகங்கள் பார்த்து கொள்ளும் என்று நினைச்சு சில விஷயங்களும் தள்ளி போட்டிருப்பீங்க. 2026 அப்படிப்பட்ட வருடம் இல்லை. 2026 சொல்லுது, நான் வழிகாட்டுறேன், நடக்க வேண்டியது நீ. ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். சில நேரங்களில் நமக்கே தெரியாம நாம சில தவறுகள் செய்வோம். தவறான மனிதர்களை நம்புவது, தேவையில்லாத இடத்தில் அதிகமாக பேசுவது, கோபத்தில் முடிவு எடுப்பது.
ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம இருப்பது, தொடங்கியதை பாதியிலேயே விடுவது, இவையெல்லாம் வெளியில பெரிய தவறா தெரியாது, ஆனா வாழ்க்கையில பெரிய தடையா மாறும். 2026 முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த தவறுகளை கண்டுபிடிக்கணும், அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்துங்க. அப்பதான் ஜோதிடம் சொல்ற நல்ல பலன்கள் உங்களோட வாழ்க்கைக்குள் நுழையும். தனுசு ராசிக்காரர்களே, 2026 உங்களை சும்மா உயர்த்த வரல, உங்களை பக்குவப்படுத்த வருது.